2026 சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற எம்எல்ஏ வேலு இல்ல திருமண விழாவில் அவர் இவ்வாறு கூறினார். 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன். வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களின் சில செயல்கள் தனக்கு கவலை அளிப்பதாக கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட விஜய், கோவை தாவேகா பூத் கமிட்டி கருத்தரங்கிற்கு தான் வந்தபோது ஆம்புலன்ஸுக்கு வழியை ஏற்படுத்திய தொண்டர்களின் செயலை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் தன்னுடைய வாகனத்தை இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி இளைய தோழர்கள் வேகமாக பின்தொடர்வது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது கவலை அளித்ததாக தெரிவித்துள்ளார். தொண்டர்களுடைய பாதுகாப்பு தனக்கு முக்கியம் என கூறியுள்ள விஜய், இதுபோன்று இனி செய்யக்கூடாது என்றும் இதனை தொண்டர்கள் கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ எடுத்துக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். மேலும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் சமரசமற்ற சுய ஒழுக்கம், கண்டிப்பு ஆகியவை அரசியலுக்கு நல்லது எனவும் தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.